ஹலோ பட்டோஸ், ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னா படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். இடையில ஏதாவது ட்விஸ்ட் இருக்கணும், கிளைமேக்ஸில் சூப்பராக முடிக்கணும் அப்படின்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கெல்லாம் மீறின ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தோட எழுத்து போடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே படத்தோட கிரைம்குள்ளே வந்துடுவாங்க. எண்டிங்கில் வச்சாம் பாருங்க ட்விஸ்ட்டு, படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். அவ்வளோதாண்டா இந்த படம் எண்டிங்கே சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நினச்சா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கேயே ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டு தான் வந்திருக்கோம். அப்படிங்கிற மாதிரி தரமான ட்விஸ்ட்டு. நான் செகண்ட் பார்ட் வரணும்னு சொல்லிட்டு அதிகப்படியாக எதிர்பார்க்குற கிரைம் த்ரில்லர் மூவினா அது இதுதான். ரெண்டாவது படம் ஜனகணமன. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதுவும் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அதுவும் எப்படா செகண்ட் பார்ட் வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஜெயராமு அவரோட ஒய்ஃப் குழந்தையோட பார்த்தீங்கன்னா மூணாருக்கு வெக்கேஷன் வந்திருக்காரு. கரெக்டாக அப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் லேண்ட்லைனுக்கு ஃபோனு. சார், நாங்கள் மூணார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். நீங்கள் இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் சார். ஆனால் சாரி, வேறு வழி இல்லை சார். ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே நம்மளுக்கு டூரிஸ்ட் காட்டேஜில் 2 பேர் இறந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சார். பாடியை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் சார். ஏன்னா பிரிட்டிஷ் சிட்டிசனுங்கிறதுனால ஏதாவது தப்பாயிருச்சுன்னா போச்சு சார் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் வரேன், நீங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி ½ அன் ஹவரில் டேடி வந்துடுவேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி போகிறாரு. கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே காரில் அவரோட அசிஸ்டன்ட் ரவிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்ன ரவி, நான் தான் வெக்கேஷன் வந்திருக்கேன்னு தெரியும்ல, ஒரு 2 நாளாவது என்னை நிம்மதியாக விட மாட்டிங்களா? அதுக்குள்ளே லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஃபோனு அப்படின்னு சொன்னால், சார் நாங்கள் யாரும் உங்கள் நம்பரை கொடுக்கலையே சார், உங்கள் நம்பர் கேட்டு எங்கள்கிட்ட யாரும் ஃபோன் அடிக்கலை, இத்தனைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கே கிளியராக தெரியாது சார்னா விரண்டு போய் காரை டக்குன்னு டேர்ன் பண்ணி அங்கே போய் பார்த்தா அவரோட ஒய்ஃபு குழந்தை 2 பேருமே மிஸ்ஸிங்கு. அப்படியே இவர் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தா 3 வருஷமாச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து. ஆனால் இன்னமும் அதை நினச்சி பதறி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அவர் லேப்டாப் ஆன் பண்ணி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாரு. அதில் இருக்கவன் பேசுகிறது என்னன்னா, அவன் பேர் வினித்து. அவன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ட்ரக்ஸ் எடுப்பான். என்னை சார் அரெஸ்ட் பண்ணார். நான் அவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சினேன். ஆனால் அவர் என்னை விடாமல் உள்ளத்திக்க போட்டார். 5 வருஷம் நான் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்தேன். என் குடும்பம், என் மானம், என் கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு கடைசியாக இருந்த ஒரே ஒரு ஆயுதம் இவரை பழி வாங்கணுங்கிறது தான். கொஞ்ச நாளாக நான் ஆசிலர் சாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக மூணாரில் அவர் மாட்டிக்கிட்டாரு. அவரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கடத்திட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு துண்டு துண்டாக வெட்டி அவங்கள கேரி பேக்கில் போட்டு தூக்கிட்டு சுற்றுனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. நான் அந்த டயத்தில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் எடுத்துட்டதுனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை. இதுதான் சார் உண்மை. அங்கே விசாரிக்கிற போலீஸ் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு, நீ சொன்ன இடத்துல மொபைல் நெட்வொர்க் வச்சு தான் உன்னை நாங்கள் பிடிச்சோம். அதே மாதிரி உன் கார் டிக்கியில் அவங்களோட ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ் இருந்துச்சு, அதே மாதிரி ரத்தம் படிஞ்ச கத்தி இருந்துச்சு. ஃபாரன்சிக் படி நீ சொன்ன எல்லாமே உண்மை. கடப்பாறை, மண்வெட்டி எல்லாமே நீ சொன்னது படி கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள நீ எங்கே புதைச்சேன்னா, சார் சத்தியமாக எனக்கு போதையில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார், நான் ஃபுல் ட்ரக்கில் இருந்தேன் சார், அதனால் நான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு பிளெயினாக இருக்குது சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றாரு. இதனால் நம்ம ஆசிலருக்கு பார்த்தீங்கன்னா மனசளவில் பாதிக்கப்பட்டு அவர் ஒரு மனநோயாளி மாதிரியே ஆகிட்டார். ரொம்பவே டிப்ரெஷன்லேயே இருக்கார். ஆனால் அதுக்கு மெடிசின் கூட எடுத்துக்க விரும்பலை. அவரோட தோற்றமுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் வயசான மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஜெயிலுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறாரு. யாரை பார்க்க போகிறாருன்னு பார்த்தா அந்த கில்லரை தான். அவரும் வாரம் போய் இப்படியே சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. சார், எனக்கு நீங்கள் வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியும் சார், ஆனால் சத்தியமாக எனக்கு வேறு எதுவும் ஞாபகம் இல்லை சார். அன்றைக்கி குறைஞ்சது 10லேருந்து 15 ட்ரக்ஸ் வரைக்கும் நான் எடுத்துட்டேன் சார். அதனால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை சார். ஆனால் உங்கள் சாப்பாடை சாப்பிடும்போது எனக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குது சார். அவ்வளோ வலிக்குது சார், வேதனையாக இருக்குது சார். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதுக்கு காரணம் அந்த பாலா போன ட்ரக்கு தான் சார். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்றாரு. அடுத்து இங்கே நம்மளுக்கு நவீன் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலையை முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக கிளம்புறாரு. கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ட்ட ஃபோன் பேசிகிட்டே பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ தாம்மா கிளம்புனேன், வண்டியில் வந்துட்டுருக்கேன்னா, வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக மழை பெய்யுதுமா, நீ ஃபோனை கட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டாடா ஏஸ் அடிச்சு இவரை தூக்கிடுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மணிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு கரெக்டாக ஃபோன் வருது. நீங்கள் இங்கே பாலத்துக்கிட்ட ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, உடனே வாங்கினா நம்ம மணி வேகமாக ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. அங்கே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் முடிச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சிருந்தா பதறி போய் நர்ஸ் டாக்டர் இங்கே உடனே வாங்க, நவீனுக்கு பிரச்சனைனா
என்னன்னு சொல்லி பார்த்தா நவீனோட வலது காலில் சென்ஸே இல்லை. நான் எப்படி சார் இனிமேல் பைக் ஓட்டவே செய்வேன் அப்படின்னு கதறி அழுகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சடனாக ஆக்சிடென்ட் ஆனதுனால ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சினால இருக்கலாம், நார்மலாகவே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இவரை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, இன்றைக்கி நவீனோட பர்த்டே தானே, செலிப்ரேட் பண்ண வேணாமா, போய் கேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்களோட ஒய்ஃபு போய் நவீன் பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்து பார்த்தா அலறி அடித்து கத்திட்டு வெளியே வராங்க. நர்ஸு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அவர் அங்கே இறந்து கிடக்காரு. நம்ம ஆஸ்லரும் அவங்களோட டீமும் வந்து ஃபுல்லாக செக் பண்ணால் அங்கே வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டை எழுதி வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன் வாக்கியங்கள் நிலைக்கட்டும், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உனக்கு யார் ஃபோன் பண்ணானா? இல்லை சார், ஏதோ ஃபாரின் நம்பர் மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து கூப்பிட்டு இங்கே ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போக சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நவீன் அவர் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டே இருந்து கரெக்டாக கால் கட் ஆகிறதுக்கு 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஆக்சிடென்ட் ஆன உடனே வர்ற ஆம்புலன்ஸு நம்ம மணியோட ஆம்புலன்ஸ் தான் வரணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான். நீங்கள் ஏன் வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போகாமல் இங்கே வரேன்னா, சார் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைப் இருக்குது சார், அதனால தான் சார்னா, அப்பா அவன் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி பிளான் பண்ணியிருக்கான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவனுக்கும் அப்போ என்ன சம்மந்தம் அப்படின்னா, சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகலை, அங்கே ஹாஸ்பிட்டலில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட டீன் டாக்டர் அருணை விசாரித்தோம்னா, இது எங்கள் அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல், அப்போ நான் லண்டனில் இருந்தேன், அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு, ஹாஸ்பிட்டலை பார்த்துக்க ஆள் இல்லாமல் 3 லெவலுக்கு வந்துருச்சு, அதனால் நான் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். அதே மாதிரி அவரோட ரைட் லெக்கில் சென்சேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. கரெக்டாக அதே ரைட் லெக்கில் தொடையை கிழிச்சு இவன் கொலை பண்ணியிருக்கானா, அப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பேப்பர் எடுத்து படிச்சிருக்கணும், இல்லையா இங்கே நர்ஸு இருக்கவங்க யாராவது இந்த விஷயத்த அவனுக்கு சொல்லியிருக்கணும். அவங்க அப்பாவும் ஒரு டாக்டரு, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. சார், நவீனுக்கு யாராவது எதிரிங்கன்னு நானும் அவங்க அம்மாட்ட இதை பற்றி தான் கேட்டுட்ருக்கேன், ஆனால் எதுவுமே அவனுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டரை பார்க்க போனோம்னா ஆசிலர் கூப்பிட்டு அவர் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்மளோட உடம்புல ரத்தம் அதிகமாக போகக்கூடிய இடம்ல இதுவும் முக்கியமான ஒன்று. கரெக்டாக அந்த இடத்துல 6 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார் இவர் கண்டிப்பாக அப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷனாக தான் இருக்கணும்னா, ஆமாம், ஆனால் இவர் ப்ராக்டிஸிங்கில் இல்லை, ரெகுலராக ப்ராக்டிஸிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இது கோடு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக போயிருக்கு. சார் மர்டருக்கு யூஸ் பண்ண வெப்பன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்பர் 11 ஸ்கால்பல், சர்ஜரிக்காக ஆழமாக கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கத்தியை வச்சு தான் இவனை கட் பண்ணியிருக்காங்க. ரத்தம் அதிகமாக வெளியே போனதில் தான் இறந்துருக்காரு. இதை தவிர இவர் உடம்புல வேற எந்த காயமும் இல்லை, ஆக்சிடெண்ட்டில் ஏற்பட்ட சின்ன சின்ன காயங்கள் மட்டும்தான். இந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவியில் எந்த எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால நம்மளுக்கு பாலத்தில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுக்கு அடுத்து இருக்க பெட்ரோல் பங்க் சிசிடிவி இதுதான் சார். ஆக்சிடென்ட் நடந்த டயத்துக்கு அப்புறம் 12 வெஹிக்கிள் போயிருக்கு, இன்க்ளூடிங் பொலேரோ, லாரி எல்லாமே சேர்த்து. அப்படின்னோடனே எல்லா வெஹிக்கிளுமே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள், யாருக்காவது ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் அவனோட ஃபோன் நம்பரில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் எடுங்க, ஏதாவது அன்னெசரியாக இருக்கா, யாருக்காவது இவன் எதிரியாக இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணுங்கன்னா ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த வித இதுவுமே தப்பாக தெரியல சார் அப்படின்னா, நம்ம ஆசிலர் யோசிக்கிறாரு, ஐடியில் வேலை பார்க்குறவன் கொஞ்சம் கூட யாருக்குமே எதிரியே இல்லாத ஒருத்தன் இப்படி பர்பஸ்ஃபுல்லாக கொலை பண்ணப்பட்டிருக்கான், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இடத்துல கரெக்டாக ஒருத்தனை பைக்கில் தள்ளி விட்டுட்டு ஒரு குரூப் இறங்கி அவனை சரமாரியாக வெட்டி வீசுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தடவை இடிச்ச அந்த டாடா எஸ் பொலேரோவை மறுபடியும் காட்டுறாங்க. அந்த வண்டியை பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டா, அவன் அவரை டக்குன்னு டாடா எஸ்ல ஏற்றிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வாசல்லையே போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி ஓடிடுறான். அவன் மாஸ்க் ட்ரெஸ்க்கு போட்டிருக்கிறதுனால அவன் யார் என்னன்னு யாருக்குமே மூஞ்சி தரல. இவனை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சோம்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தனே வழக்கம் போல் போலீஸ் வந்தா, சார் இது ரெகுலராக நடக்கிறதா சார், இவன் பேர் ஷாஜி, ஊருக்குள்ளே ரவுடித்தனம் பண்ணுறதுனால இவனுக்கு ஆப்போசிட் கேங்கு கிரியோட கேங்கு தான் வெட்டியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவன் கண் முழிச்சோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்படியே கரண்ட்டாக போகுது. அங்கனக்குள்ளே நம்மளுக்கு பேக் எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்தால் அதே மாதிரி கரெக்டாக ஒரு இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நைஃபால் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் ஆசிலர் அண்ட் டீம் ஃபுல்லாக வந்து பார்த்தா, சார் ஃபார்மலின்லேருந்து எல்லாமே அதே மாதிரி ரிப்பீட்டாக இருக்குது சார், வெட்டின இடம் மட்டும்தான் சார் வேற. இந்த தடவை இருக்க கிரீட்டிங் கார்டில் இருக்க வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசார சிரிச்சதெல்லாம் மறைந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு.
அப்போ இன்றைக்கி இவனோட பிறந்த நாளான்னு செக் பண்ணுங்கன்னா, சார் இன்றைக்கி இவனோட பிறந்த நாள் இல்லை, ஆனால் அவன் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறான் சார் அப்படின்னா அவனுக்கு பேர் பர்த்டே கில்லர் அப்படின்னே வச்சுட்டாங்க. இவனை கொண்டு வந்து அட்மிட் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணோம்னா அதில் பொலேரோவில் நம்மளுக்கு மாஸ்க் போட்டவே வந்துட்டு போனது தெரியுது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நடந்து போன ஆள் பார்த்தா ரெண்டுமே வேறு வேறு பாடி லாங்குவேஜ். அப்படின்னா நம்ம தேடுறது ஒரு ஆளாக கிடையாது, 2 பேரை அப்படின்னு ஆசிலர் கண்டுபிடிச்சிடறாரு. இறந்து போன சாஜியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராகவன், அவரை பார்க்கறதுக்கு வந்தால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த ஆளை ஏன் சார் கேட்குறீங்க, இந்த ஆள் எது கேட்டாலும் தெரியாதும் பாரு, காலையில் லாட்ரி டிக்கெட் விற்க கிளம்புவார், விற்கிற காசை வச்சு சரக்கடிச்சிட்டு வந்து இப்படியே போதையில் உட்காந்துருப்பார் சார், அதை தவிர இவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே பீடி குடிச்சிட்டே உட்காந்துருக்காரு, எதுவுமே நடக்காத மாதிரி. அடுத்து இதை பற்றி இவரோட ஹையர் அஃபிஷியல் கூப்பிட்டு விசாரித்தோம்னா, சார் எழுதியிருக்க 2 வாசங்களுமே பார்த்தீங்கன்னா கமா போட்டிருக்கு, அப்படின்னா இது இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்குது, ஏன்னா எதுலேயுமே ஃபுல் ஸ்டாப் வைக்கல. மறுபடியும் நம்மளுக்கு அந்த பொலேரோவை காட்டுறாங்க. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வந்து அங்கே இருக்க ஓனருக்கு லட்டு எடுத்து கொடுக்குறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா லட்டை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் வெளியே நடந்து வரும்போது, எப்பா ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கங்க, நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன்னா டக்குன்னு அந்த ஓனர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தால் அவரோட பிரெயின் ஃபுல்லாகவே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிடி ஸ்கேனில் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பவர் ஆஃப் ஆயிடுது. வெளியே உட்காந்து ஸ்கேன் பண்ணவர், அச்சோ இந்த பவர் பிரச்சனையினால அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பவரை பார்க்குறதுக்கு போனால் அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம கில்லர் உள்ளே வந்து அவரோட கழுத்தில் அப்படியே மார்க்கை போட்டுட்டு அங்கே கழுத்தில் நைஃபை வச்சு கட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த இடத்துலையும் 2 ஃபார்மலின் டேப்லெட்ஸ்லையும் போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டா நம்ம ஆசிலர் வந்து பார்க்குறாரு. கொஞ்சம் கூட மாற்றாமல் சேம் டிட்டோ, ஆனால் கழுத்தில் மட்டும் கொஞ்சம் அவசரமாக கட் பண்ணியிருக்கான். அவ்வளோ அவசரத்தில் கட் பண்ணும்போதும் அந்த ப்ளூ கலர் சர்ஜிக்கல் மார்க் மட்டும் போட மறக்கவே இல்லை, கரெக்டாக அந்த சிம்பலையும் போட்டிருக்கான். அடுத்து இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் விசாரித்தா அன்னைக்கு அசோக் சாரை பார்க்க வந்தது இவரோட சேர்த்து 4 பேர் சார். இதில் ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங்னா யார் அது அப்படின்னா நம்மளுக்கு ரெகுலராக கீ சப்ளை பண்ணுறவங்க தான் சார். அவங்களோட கீ நல்லாயிருக்கும். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்கிட்ட இல்லை சார், எல்லாமே டைரக்ட் டீலிங் அசோக் சார்கிட்ட தான். அவர் பெரும்பாலும் யார்ட்டையும் பேச மாட்டார், எப்பொழுதுமே மாஸ்க் போட்டுட்டு தான் சார் வருவார், பிளாக் கலர் கோட் போட்டிருப்பாரு அப்படின்னா கரெக்டாக கேட்குறாங்க. அவர் பொலேரோ பிக்கப் வேன் தான் வச்சுருக்காருன்னா, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவரோட பேமெண்ட்லாம் எதில் போடுவீங்க, கேஷானா? இல்லை சார் அக்கௌண்ட்டு தான். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை எடுத்து செக் பண்ணால் அவன் பேர் அஜீஷ். 5 வருஷமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்த 1.5 வருஷம் மட்டும்தான் கரெக்டாக ஒரே ஒரு ஹோட்டல் பேமெண்ட் மட்டும்தான் சார் வந்திருக்குன்னு பேங்க்கில் செக் பண்ணுறாங்க. அந்த அஜீஷை போய் பார்த்தா அவன் இறந்து போயே 2 வருஷம் ஆச்சு. இந்த எழுதியிருக்க வாக்கியங்கள் என்ன அர்த்தங்கிறது கொஞ்சம் கூட புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வேறு லாங்குவேஜில் இருக்கிறத அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா மொழியில் இருக்க டிரான்ஸ்லேஷனையும் கூகுளில் தட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கியங்கள் எல்லாமே லண்டனில் இருக்க முதல் போஸ்ட்மார்டம் ரூம் வாசலில் எழுதியிருக்க அதே வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா இவங்களுக்கு இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. இதே வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் எழுதியிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ் அட்டானமிக் டிஸ்கஷன் ஹாலில் இதே வாக்கியங்கள் எழுதியிருக்கதை நாங்கள் பார்த்துருக்கோம் சார் அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னால் நேராக அந்த காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே ரூமில் போய் பார்த்தோம்னா இவங்களுக்கு கிடைச்ச பர்த்டே கார்டில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கு. மொத்தம் அதில் 4 வேர்டிங்ஸ் எழுதியிருக்கு. இவங்களுக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கிறது 3 பர்த்டே கார்டு, 3 வேர்டிங்ஸு. அப்படின்னா இன்னும் ஒரு கொலை பெண்டிங் இருக்குது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கவங்ககிட்ட இந்த பர்டிகுலர் ரூமில் ஏதாவது கொலையோ ஏதாவது க்ரைமோ நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால், சார் 25 வருஷமாக நான் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஏதாவது க்ரைம் நடந்தாலும் உடனே வெளியே வந்துடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம அசோக்கோட அப்பாட்ட இங்கே விசாரிக்க வராங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அசோக்குக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்கன்னா, சார் இவன் பார்க்குற பிஸ்னஸ் அப்படி, அதனால் எதிரிங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், ஆனால் எனக்கு யாரையும் தெரியல. இதுக்கு முன்னாடி இறந்து போன நவீன் சாஜி இவங்களோட பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களுக்கு பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இல்லை இவங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், சார் அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் 2 தடவை அங்கே போயிருக்கேன், அவ்வளோதான் சார், மற்றபடி எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்ட புக் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு இங்கே யாராவது மெடிக்கலும் மெடிசனும் சம்மந்தப்பட்டவங்க படிக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், சார் அசோக்கோட கசின் சிஸ்டர் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் இங்கே தங்கி தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தா, வேறு யாரும் இங்கே கிடையாது சார்
அப்படின்னா ஆஸ்லர் அங்கேருந்து கிளம்பி போகும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் அந்த பைக் ஆக்சிடென்ட் நடந்தப்ப அவங்களுக்குள்ள 2 வண்டி இருந்திருக்கு சார், அதை ஒருத்தர் பார்த்துருக்காரு. ஒன்று வந்து நம்ம தேடிட்டு இருக்க பொலேரோ சார், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாரி, அதில் வந்து பச்சை புல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார்னா. அந்த லாரி யார் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சா, சார் அன்றைக்கி நான் வரும்போது கரெக்டாக பைக் ஆக்சிடென்ட் ஆகி கடந்துச்சு, நான் வண்டியை நிப்பாட்டிட்டு கேட்டேன் சார், அங்கே நின்றுட்டு இருந்தவர் முகமே தெரியாத அளவுக்கு கோட் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தார், ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு அந்த சீன் அப்படியே காட்டினா அவர் பார்த்தீங்கன்னா தொண்டைக்கிட்ட ஏதோ மைக் மாதிரி வச்சு பயங்கரமான வாய்ஸில் பேசுகிறாரு. வேண்டாம், ஆம்புலன்ஸ் வந்துடும், நீ இங்கேருந்து உடனே கிளம்பு அப்படின்னா. சார் அவர் அப்படியே மிரட்டுற மாதிரி பேசினார் சார். அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு எனக்கு பயந்துட்டு நான் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் சார் அப்படின்னா. டக்குன்னு நம்ம ஆஸ்லரோட அசிஸ்டண்ட்டு ஆன்லைனில் எடுத்து நீங்கள் பார்த்தது இந்த மைக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு காமிச்சா, ஆமாம் சார் இதே தான் சார் அப்படிங்கிறாரு. இது என்னன்னு கேட்டால், சார் கேன்சர் பேஷண்ட்டு வாய் பேச முடியலை அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் சார் பேசுவாங்க, எங்கள் அப்பா கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த மிஷினை யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. இவங்களோட லிஸ்ட்டில் இருக்கிறதுல 120 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. இதில் 18லேருந்து 60 வயசுக்குள்ளவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 பேர் இருக்காங்க சார். அவங்களோட லிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இவங்க எல்லாரையும் தேடி முடிக்கிறது கஷ்டம், இன்னும் இந்த லிஸ்ட்டை ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருந்தா ஒவ்வொருத்தவங்க பேர் அட்ரஸை வாசிக்கிறாங்க. கிருஷ்ணதாஸ் கண்ணங்கரா சார், இந்த கண்ணங்கராங்கிறது அம்பலப்பாடு பக்கத்தில் இருக்குது, அதாவது இறந்து போன அஜீஷ்ங்கிறவங்க அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் சார். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு விசாரிக்கிறது இந்த கிருஷ்ணதாஸை தான் விசாரிக்கணும்னு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போய் அவங்க அம்மாட்ட கேட்டால், ஏன் சார் என்னாச்சு, எதுவும் பிரச்சனை நடந்துருச்சா, செஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், ஏம்மா எதுவும் பிரச்சனை பண்ணுவார் அவருன்னா, இல்லை சார் அவனுக்கே குரல் போயிருச்சு சார், சின்ன வயசில் அவன் அவ்வளோ சூப்பராக பாடுவா சார், அவனுக்கு தொண்டையில் சின்ன கட்டின்னு சொல்லிட்டு போய் காமிச்சோம் சார், மைனர் சர்ஜரி தான், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க சார், அதோடு அவன் குரலே போயிருச்சு சார். எங்கே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா, கேலிக்கட் மெடிக்கல் காலேஜில் தான் சார். எந்த வருஷம் பண்ணீங்க? அவன் 10வது படிக்கும்போது, அதாவது 1989 பண்ணோம் சார். இப்போ இருக்க ரீசன்ட் ஃபோட்டோ கொடுங்கன்னு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே நம்மளுக்கு விக்டிம்ஸோட செக் பண்ணால் இறந்து போன 3 பேருமே 1993க்கு அப்புறம் தான் பிறந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கும் அந்த கிருஷ்ணதாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. மேபி இவங்க 3 பேரோட பேரண்ட்ஸ்க்கும் அந்த சர்ஜரிக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன நவீனோட அப்பா டாக்டர் சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எம்டி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தா, சார் நான் படித்தது ஜென்ரல் மெடிசின், நீங்கள் சொல்கிற மாதிரி சர்ஜரிக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது சார் அப்படின்னா. இங்கே கேலிக்கட் மெடிக்கல் காலேஜில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் சொன்னது உண்மைதான், அவர் படித்தது ஜென்ரல் மெடிசின், அதனால் சர்ஜரிக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னால், அந்த டயத்தில் கிருஷ்ணதாஸ்க்கு ஆப்ரேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் அவரோட குரல் போயிருக்கு. அந்த சர்ஜரியை யார் பண்ணாங்கிற டீட்டெயில் கிடைக்குமானா, சார் அப்போ வந்து சிஸ்டம் இதெல்லாம் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்ஸில் எழுதுறது தான், அதுலேயுமே கரெக்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னா. அந்த ரூமில் இருக்க ஒரு புக்கை பார்க்குறாரு. டக்குன்னு நம்ம ஆஸ்லர், இதே புக்கை தான் பார்த்தீங்கன்னா நான் நவீனோட அப்பா செல்வராஜ் வீட்லேயும் பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டதுக்கு என்னோட மருமகன் அந்த மெடிசின் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார், ஆனால் புதுசாக படிக்கிற பசங்க யாரும் பழைய எடிஷனை வச்சுருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னா. இப்போ அவர் பிஸ்னஸ் மேன், அவருக்கு மெடிசினில் ஒரு பாஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மறுபடியும் காலேஜோட அந்த டீனை போய் பார்த்துட்டு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ செக் பண்ணி பார்த்தா அதில் செல்வராஜ் அதே பேட்சில் படிச்சிருக்காரு, ஆனால் 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த ரெக்கார்டில் எழுதியிருக்கு. அந்த பேட்சில் படித்த இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு விசாரித்தோம்னா அவர் சொல்கிறாரு, அந்த சிவகுமார் சரியான சரக்கு பார்ட்டி, பெத்தடின் அடிக்ட்டு, அவன் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்க பெத்தடினையே எடுத்து அடிப்பான், அது தெரிஞ்சதுனால தான் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவன் காலேஜ் பக்கமே எட்டி பார்க்கல, அதுக்கப்புறம் ஒரு கார் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அப்போ தான் அவனை பார்த்தேன்னா. கார் ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு ஆஸ்லர் கேட்குறாரு. ஆமாம், ஒரு மேஜர் கார் ஆக்சிடெண்ட், 4 பேருமே ஃபுல் தண்ணி. அந்த 4 பேர் யார் அப்படின்னு கேட்டால், ஒன்று சிவகுமார், இன்னொன்று சேவியர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, உங்கள் இதுலேயே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், 3வது செல்வராஜ், அப்புறம் அலெக்சாண்டர், இந்த 4 பேர் தான். இது எல்லாத்தையுமே நம்ம டிஎஸ்பிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்த கோட் படி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கூட மிச்சம் இருக்குது சார். சேவியர் ரீச் பண்ண முடியல, அவருக்கு ஏதோ சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அதே மாதிரி அவரோட பொண்ணுட்டியும் அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு சேஃபாக தான் சார் இருப்பாங்க. இந்த அலெக்சாண்டருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை, குழந்தைங்க எதுவுமே இல்லை, அவரையும் இப்போ எங்கே இருக்காருன்னு ரீச் பண்ண சொல்லியிருக்கோம்
அப்போ அந்த லாட்ரி ராகவனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, சார் என் இன்ஸ்டிங் படி ஏதோ சம்மந்தம் இருக்குது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் கிருஷ்ணதாஸ் ஆப்ரேஷனுக்கும். கண்டிப்பாக அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். இங்கே அலெக்சாண்டர் வீட்டுக்கு போலீஸ் செக் பண்ண வந்தால் அவரோட வீடு பூட்டியிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு, சார் ஏதோ சொந்தக்காரர் கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் துபாய் போய் 15 நாள் ஆச்சு சார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆசிலர் இருக்க எஸ்பி ஆஃபீஸ்க்கே நம்ம அலெக்சாண்டர் துபாயிலேருந்து வீடியோ காலில் வராரு. சார் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான் சார். அதுக்கப்புறம் எங்கள் 4 பேருக்கு இடையில எந்த டச்சுமே கிடையாது சார். நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டால், எனக்கு உயிர் மேலே ஆசை இருக்குது சார். நீங்கள் அந்த அக்யூஸ்ட்டை எப்போ பிடிக்கிறீங்களோ அப்போ தான் சார் நான் ஊருக்கு வருவேன். நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். அப்போ அதை யாருமே பெருசாக எடுத்துக்கல அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? லோக்கல் ஸ்டேஷனில் போய் விசாரிங்கன்னா யாரோ ஒருத்தர் அவரோட வீட்டில் கல்லை கொண்டு கண்ணாடியில் எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். அடுத்து இங்கே நம்ம ஜேவியரை காட்டுறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் சர்ஜரிக்காக இங்கே நம்மளுக்கு வந்திருக்காரு. அவரை பார்க்குறதுக்காக ஆசிலர் கரெக்டாக வந்தால், சார் உங்களை பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போதுலேருந்து ஃபோன் அடித்தோம், நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா நான் இப்போ சர்வீஸில் இல்லை இல்லையா, அதனால் அன்னோன் கால்லாம் அட்டன் பண்ணுறதில்ல. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபாரன்சிக் டீமில் வேலை பார்த்தவர். டாக்டர் பர்த்டே கில்லரோட அடுத்த டார்கெட் நீங்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசிலர் கேட்குறாரு, சார் நீங்கள் எதுக்குன்னா அப்படின்னும் கேட்கல, சர்ப்ரைஸும் ஆகலை. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ கிருஷ்ணதாஸ் யார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு அவசியம் இல்லை. ஓகே டாக்டர், நீங்கள் சர்ஜரியை கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பாதுகாப்பாக எங்கள் ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னா அவர் அங்கே ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போயிட்டு 4 பேரில் ஒருத்தரான செல்வகுமாருக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. சிவகுமாருக்கு அடிச்சேன்னா சிவகுமாருக்கு அடித்தேன், அட்டன் பண்ணல. அலெக்சாண்டர் அவன் துபாயில் இருக்கான். சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சிவகுமாருக்கு ஃபோன் அடிச்சுக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே சிவகுமாருக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தா அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, ஆசிலர் தான் ஏதோ என்கிட்ட பேசணுமா டீட்டெயிலாக நேரில் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவர் இங்கே வாசலில் நின்றுட்டு, சார் இருக்காரா அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் கிச்சனுக்குள்ளே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அவர் எங்கே போனார்னே தெரில. அவர் ஃபோன் இங்கே இருக்குது, ஆனால் காரை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாரு, எங்கே போனார்னே கண்டுபிடிக்க முடியலை. ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்டு, கிருஷ்ணதாஸ்க்கு சர்ஜரி நடந்தப்போ அந்த 4 பேருமே அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ராகவன் மட்டும் என்ன பண்ணாருங்கிறது நம்மளுக்கு தெரியலைன்னா, அவர் வழக்கம் போல் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா, அவர் 1989 இந்த லாட்ரி ராகவன் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் என்னங்கிற ஃபுல் டீட்டெயிலை கேதர் பண்ணுங்கள். ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்க கிருஷ்ணதாஸ் நம்ம கையில் கிடச்சாதான் உண்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஆசிலருக்கு ஃபோன் வருது. ஃபோனில் பேசுகிறது அலெக்சாண்டரு. டாக்டர் நீங்கள் எதுக்காக திரும்பி வந்தீங்க அப்படின்னா, நான் ஓடி களைச்சி போயிட்டேன் சார், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, நான் உங்கள்கிட்ட நிறைய உண்மைகளை சொல்லணும், நீங்கள் நேரில் வாங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இவர் உடனே இங்கே கிளம்பி வராரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 மெயில் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக தான் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மெயில் அனுப்பிட்டு பேச வந்தால் கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. வாசலில் பார்த்தீங்கன்னா அந்த பொலேரோ கார் வருது, அதுலேருந்து கிருஷ்ணதாஸ் இறங்குறாரு. கூட ஒரு ட்ரக்லேயுமே பார்த்தீங்கன்னா அடியாட்களாக இறங்குறாங்க. அங்கே மொத்தமாக வந்தால் இருக்க போலீஸ்காரங்களை பூரா அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து அலெக்சாண்டரை தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கிருஷ்ணதாஸை மட்டும் ஆசிலர் பிடிச்சிடுறாரு. கிருஷ்ணதாஸ் உண்மையை சொல்லு, அலெக்சாண்டர் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா, அவருக்கு இன்னொரு க்ரீட்டிங் கார்டை எடுத்து கையில் கொடுக்குறாரு. இறந்தவங்க உயிரோடு இருக்கவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கார்டை கொடுக்குறாரு. உனக்கு நடந்த தப்புக்கு நியாயம் கிடைக்கல தான், அதுக்காக நீ இப்படி 3 கொலைகள் பண்ணிட்டியே, இதோடையாவது நிறுத்திக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் அவர் முடியாது அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் பாட்டா வேற லெவலில் தீப்பிடிக்கும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் வேற வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். சாமி மிரட்டி விட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். நம்ம லாட்ரி ராகவனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற வருஷத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் நம்மளுக்கு இந்த பணத்தெல்லாம் எடுத்து பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுப்பாங்களே அந்த இடத்துல வேலை பார்த்தார் சார். இந்த ஆள் கொஞ்சம் குணம் சரியில்லை சார், அதனால தான் சார் என் பையன் இப்போ செத்தே போயிட்டான். அதே மாதிரி சார் 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் காலேஜை பற்றி ஒருத்தர் விசாரிக்க வந்தார். வெள்ளையாக சிகப்பாக ஹைட்டாக இருந்தார் சார். அவரோட சிஸ்டரு அங்கே தான் காலேஜில் படித்தாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட மறுபடியும் துருவி கேட்டார் சார். அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ சுஜா சார். ஆனால் இவர் கேட்டதுக்கு எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டாருன்னா அங்கே டக்குன்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அது வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மர்டர் காமிச்சாங்களே பைக் ஆக்சிடென்ட் ஆன நவீன், அவனை ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டலோட டீன் நம்மளுக்கு டாக்டர் அருண் தான்.
அந்த ஹாஸ்பிட்டல் பேரே சுஜா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருப்பாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு உடனே ஆள் அனுப்பி விசாரிச்சா, சார் நம்ம டாக்டர் அருண் இங்கே இல்லை சார், அவர் கோழிக்கோடுக்கு ஒரு சர்ஜரிக்காக போயிருக்காரு சார். நியூரோ இதுக்கு பிரைமரி சர்ஜனே இவர் தான் சார். அந்த பேஷண்ட் பேர் அப்படின்னு அவர் யோசிச்சா, இங்கே நம்ம ஆசிலர் சொல்கிறாரு சேவியர் பொர்னோஸ் அப்படின்னோடனே மொத்த டீமும் இங்கே மிரண்டு போது. உடனே அந்த அருண் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிங்கன்னா அவரோட ஃபோன் நாட் ரீச்சபிளில் இருக்குது. இங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்து அங்கே இருக்க டாக்டர்கிட்ட கேட்டால், ஆமாம் சார், வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ அவர் நியூரோ டாக்டர் சர்ஜனாக இங்கே வருவார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட பூர்வீக வீட்டுக்கும் ரெனோவேஷன் போவார். அந்த ஏரியாவில் நாட் ரீச்சபிளாக இருக்கும் சார். நான் வேணால் அந்த லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னா. பூர்வீக வீடா? ஆமாம் சார், அவரோட பூர்வீகம் கோழிக்கோடு தான், ஹாஸ்பிட்டல் தான் திருச்சூரில் வச்சுருக்காருன்னா. உடனே அந்த லொக்கேஷனை வாங்கிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. போன உடனே கிருஷ்ணதாஸ் ஃபோட்டோவை காமிச்சா, இவர் யார் சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல நடிகர்னா. இல்லை சார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலைன்னா, எதுக்கு ராகவனை போய் பார்த்து மெடிக்கல் காலேஜ் டீட்டெயிலெலாம் கேட்டிங்கன்னா, சார் எங்கள் அக்கா இறந்து போனப்போ எனக்கு சின்ன வயசு சார், அவள் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறத கூட எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட மெடிக்கல் புக்ஸுக்கு நடுவில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தப்ப அதில் ஒரு பையனோட அவள் இருந்தா. அதனால் அவளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது தெரியுமான்னு விசாரித்து பார்த்தப்ப அவளும் அவள் பாய் ஃப்ரெண்டும் அங்கே இருக்க அட்டானமி ஹாலில் போய் தனியாக சந்திப்பாங்க அப்படின்னும், அதுக்கு அங்கே இருந்த ராகவன் தான் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் ராகவன்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டா சார். அந்த ஃபோட்டோ இருக்கானா? இருக்குது சார், நான் இந்த உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்லேயும் ஒரு டீம் பதறி போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே சேவியர் சேஃபாக தான் இருக்காரு. சரி ரைட்டு ஓகேன்னு அவங்களுக்கு வெளியே காவலுக்கு இருந்தா, இங்கே உள்ள ஃபோட்டோ எடுக்க போயிருக்காரு. அதே சமயம் இங்கே நம்மளுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உள்ளே வந்து பார்த்தா அங்கே இருக்க நர்ஸு எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்காங்க. உள்ளே இருந்த சேவியரை காணோம். இங்கே நம்ம ஆசிலருக்கு ஃபோன் வருது, சார் அங்கே சேவியரை காணோம்னா. அதே மாதிரி இங்கே ஃபோட்டோவை பார்த்தா அந்த ஃபோட்டோவில் அந்த ஜென்ஸோட முகம் அழிஞ்சிருக்கு. இங்கே வேகமாக கிளம்பி வந்தால் நம்ம ஆசிலர் சொல்கிறாரு, அந்த பொண்ணோட லவ்வரு அலெக்சாண்டர் தாயா. இந்த பிளான் மொத்தமும் போட்டது அலெக்சாண்டரோ நம்ம கிருஷ்ணதாஸும் சேர்ந்து ப்ரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட நினச்சோம் அலெக்சாண்டர் இறன்னு சொல்லிட்டு, அந்த ஆள் இற இல்லை, அந்த ஆள் தான் வேட்டைக்காரனே. அதே மாதிரி நம்ம ஆசிலரோட பாஸ்டர் இருந்து ஃபோன் வருது, யோ நீ சந்தேகப்பட்டது உண்மைதாயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் நடந்திருக்கு. இப்போ அலெக்சாண்டர்னு இருக்கவனோட பேர் சுதாகரன் பையாரத்துன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே தான் முடியும். கண்டிப்பாக இப்போ அந்த அட்டானமி ஹால் நம்ம கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜில் தான் நம்ம சேவியர் இருப்பார். உடனே வண்டி அங்கே விடுங்கடான்னு நேராக அங்கே வண்டியில் போகிறாரு. அப்போ உண்மையான அலெக்சாண்டர் யார் அப்படிங்கும்போது சேவியரை நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி காமிச்சா அது நம்ம மம்முட்டி தான். கரெக்டாக அந்த அட்டானமி ஹாலில் வச்சு, இதே இடத்துல தானே எனக்கு ஃபார்முலின் கொடுத்து என் வாழ்க்கையுமே நாசமாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கரெக்டாக சர்ஜரி மார்க் போடுறாரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த மாற்றி சொல்லிட்டேன். சர்ஜரி மார்க்குங்கிறது எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்காக ப்ளூ கலர் பெனில் மார்க் பண்ணிடுவார். நம்மளுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு, அதே பார்த்தியா 11 நம்பர் ஸ்கார்பல், அதை வச்சு தான் உனக்கு இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஓங்கி குத்த போகும்போது கரெக்டாக நம்ம ஆசிலர் அங்கே வந்து கண்ணால் ஷூட் பண்ணி நம்ம அலெக்சாண்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கேமரா ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம அலெக்சாண்டரையும் கிருஷ்ணதாஸையும் உட்கார வச்சுட்டு நம்ம ஆசிலர் கொஸ்டின் பண்ணுறாரு. ஓகே, ட்ராமாவெல்லாம் முடிச்சுக்கலாம், இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம அலெக்சாண்டர் படித்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நம்ம சிவகுமார், செல்வகுமார், அப்புறம் சேவியர். இந்த 3 பேரில் சிவகுமார் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பையன், எப்பயுமே அதிகமாக காசு செலவழிச்சிட்டு ரோமியோ மாதிரி பந்தாவாக சுற்றிட்டு இருப்பான். அடுத்தது நம்ம செல்வராஜ், இவன் தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு தான் இங்கே பிஹெச்டிக்கு வந்தானே டவுட்டு, எப்போ பார்த்தாலும் போதையிலேயே இருப்பான். அடுத்து 3வது சேவியர், இவன் ரொம்பவே காம்ப்ளிகேட்டான ஆள். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டான், ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பான். சுஜா பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இவங்களுக்கு ஜூனியராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம அலெக்சாண்டர் படிப்பில் ரொம்பவே சின்சியரு. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எல்லாரையும் விட அலெக்சாண்டர் ரொம்ப பிடிக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட அலெக்சாண்டருக்கு தான் ஃபஸ்ட்டு சர்ஜரியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அங்கே இவர் சுஜாவை சந்திச்சோன்னே ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தா நம்ம சிவகுமார் டென்ஷன் ஆகிறாரு. ஏன்னா அவர் கரெக்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாரு சுஜாவை.
அதே மாதிரி ஒரு தடவை செல்வராஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்க பெத்தடின் எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தா அதை நம்ம அலெக்சாண்டர் பார்த்துடுறாரு. அதை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவரை நம்மளுக்கு காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ்டே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஜேவியருக்கும் இவர் மேலே என்ன ஆகாண்டுன்னா எல்லா மேஜர் சர்ஜரிக்கும் அவனையே கூப்பிட்றாங்க. வேறு ஏதாவது க்ளீன் பண்ணி விடணும், சேவ் பண்ணி விடணும் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா மட்டும் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு இவங்க 3 பேருக்குமே அலெக்சாண்டர் மேலே செம காண்டு. அதே மாதிரி அந்த சைடு நம்ம கிருஷ்ணதாஸை காட்டுறாங்க. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாடுறாரு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் கூட்டமே இருக்குது. எல்லா மேடையில் எல்லா ஃபங்க்ஷனில் போய் பாடினாலுமே அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்குறாரு. அப்படி இருக்கவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தொண்டையில் ஒரு சின்னதாக கட்டி வந்திருக்கு. இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவரை செக் பண்ண டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்னதாக மைனர் சர்ஜரி தான், இதை பண்ணுனா நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி சூப்பராக பாட ஆரம்பிச்சிடுவீங்க, கிருஷ்ணதாஸ் எந்த வகையிலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரியை நம்ம அலெக்சாண்டர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக யாராவது ஒரு ஆளை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்கன்னா ஓகே சார் நான் ஜேவியரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு தான் நான் முத கிருஷ்ணதாஸை பார்த்தேன். ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். நீ கவலையே படாத, சர்ஜரி சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடும், நீ சூப்பராக பாடுவேல, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுனா தெய்வீகமான குரல். அந்த குரலை கேட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே அப்படியே மைமறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சுஜாவும் இவரும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த அட்டானமி ஹாலில் தான் சந்திப்பாங்க. அதுக்காக வெளியே காவலுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் தான். நம்ம சுஜா பார்த்தீங்கன்னா நான் 1 மாதம் லீவில் ஊருக்கு போகிறேன், ஸ்டடி லீவு, கசினோட மேரேஜ்னு சொல்லிட்டு இருக்கு, அது வரைக்கும் நீ வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடாத, படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரியணும், அது வரைக்கும் தெரிய வேண்டாம், நீ அது வரைக்கும் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. நம்ம சிவகுமார் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. சார் எருமைப்பால்னு சொல்லிட்டு ரப்பர் பாலை குடிச்சிட்டாரு, அங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க, இனிமா கொடுத்துருக்காங்க, ஆனால் எதுவும் பிரயோஜனம் இல்லை சார் அப்படின்னா இப்போ ஒரு டிஜிட்டல் எவாக்குவேஷன் பண்ணணும், இதை யார் பண்ணுவா அப்படின்னா நம்ம சிவகுமார் தான். பார்த்தீங்கன்னா சார் ஜேவியர் வந்து வார்டில் இருக்கான், நான் அவனையே என்ன பண்ண சொல்கிறேன்னா சரி ஓகே நீ அவனை பண்ண சொல்லிடு, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து நம்ம ஜேவியர்கிட்ட இங்கே வா உன்னை டாக்டரு இப்படி பண்ண சொன்னார், ஆனால் அவராக சொல்லலை, அலெக்சாண்டர் தான் பார்த்தேன்னா டாக்டர்கிட்ட ஜேவியர் இதை பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் டாக்டரே இப்படி பண்ண சொன்னார், அவன் எம்பிபிஎஸ் சர்ஜரி பண்ண போகிறான், நீ போய் இந்த டிக்கிக்கு பின்னாடி க்ளீன் பண்ணி விடுற வேலையை பாரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. இதனால் செம்ம கடுப்பில் ஜேவியர் இருக்கார். அங்கே அப்படியே செம்ம டென்ஷனில் வந்தால் நம்ம அலெக்சாண்டர் ஒரு சின்ன டென்ஷனில் அங்கே பக்கத்தில் இருக்க நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியலைன்னா நான் தானே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, என்ன நீ தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரியலையே அப்படின்னு ஜேவியர் கேட்டால், ஆமாம் நான் தானே இதுக்கு பிரைமரி சர்ஜன், ஆப்ரேஷனில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா முழுக்க நான் தானே பொறுப்பு, அதனால் லைட்டாக நர்வஸாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஜேவியரும் அவருக்கு சொன்ன மாதிரி அசிஸ்டண்ட்டாக போனால் ஆப்ரேஷனில் கரெக்டாக தொண்டைக்குழியில் அந்த நரம்பை கட் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் அதை விட்டுட்டு ஜேவியர் இவர் மேலே இருந்த கடுப்பில் வேணும்னே வேற ஒரு நரம்பை கட் பண்ணிடுறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே அலெக்சாண்டர் கண்ணு கலங்குறாரு. இங்கே அப்படியே மம்முட்டி சொல்கிறாரு, அந்த செகண்டே கிருஷ்ணதாஸுங்கிற ஒரு அருமையான பாடகன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்மளுக்கு காலேஜில் என்கொயரி வச்சு நம்ம ஜேவியரை டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க, இனிமே உயிருள்ள உடம்புல நீ கையே வைக்கக்கூடாது அப்படின்னு கோவமாக டாக்டரை திட்டி அனுப்பிட்டா. அதே மாதிரி நம்ம அலெக்சாண்டரை 1 மாதம் அந்த காலேஜ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே 3 பேரும் டென்ஷனாக உட்காந்து இவனை சும்மா விடக்கூடாது, உன்னைய டிஸ்மிஸ் பண்ணால் அவனையும் டிஸ்மிஸ் பண்ணணும், அவன் சொல்லி தானே நீ அந்த நரம்பை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், அவனை இப்படியே சும்மா விடக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி கேளுங்கடான்னு செல்வராஜ் பிளான் பண்ணி ராகவன்கிட்ட சொல்லி சுஜா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் அங்கே அட்டானமி ஹாலுக்கு வர வச்சா, அவரை அங்கே ஓங்கி தலையில் அடிச்சுட்டு அவரை 3 பேரும் கட்டி போட்டு உனக்கு நான் சர்ஜரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு. என்னடா சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மைனர் சர்ஜரி, அதாவது இவனுக்கு ஆண்மையே இல்லாமல் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரியும் பண்ணி விட்டுறாங்க. அதோடு இல்லாமல் அவரை அடித்து மண்டையெல்லாம் ஒட்டச்சா டேய் செத்துற போகிறேன்டா அப்படின்னு அங்கேருந்து அவனை தூக்கிட்டு போனால் ராகவனுக்கு இவங்க காசு கொடுத்து செட்டில்மெண்ட்டை பண்ணிடுறாங்க. காரில் கூட்டிகிட்டு போகும்போது ஏண்டா செத்துட்டானா உயிரோட இருக்கானா அப்படின்னா, டேய் நீங்களாம் இறங்குங்கன்னு ஜேவியர் காரை ஓட்டிட்டு முன்னாடி சீட்டில் நம்ம அலெக்சாண்டரை உட்கார வச்சுட்டு நேராக கொண்டு போய் போஸ்ட் கம்பத்தில் விடுறாரு. அந்த போஸ்ட் கம்பத்தில் கண்ணாடியை ஒட்டச்சிட்டு போய் மோதி நம்ம அலெக்சாண்டர் அங்கே விழுந்தா 4 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுறாங்க. நம்ம அலெக்சாண்டர் தான் எல்லாரையும் குடிக்க வச்சு இப்படி கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்ட்டு நம்ம அலெக்சாண்டர் மட்டும் அதில் கோமாக்கும் போயிட்டாரு.
ரொம்ப நாள் அவர் கோமாலேயே இருந்து எந்திரிக்கவே இல்லை. சுஜா மட்டும்தான் எப்படியாவது இவர் எந்திரிச்சிருவாரான்னு தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இவர் எந்திரிக்கவே இல்லைன்னொன்னே இதுக்கு மேலே எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேலே இவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது வேஸ்ட்டு, இவரை நம்ம கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசினா, இதை பார்த்துட்டு இருந்த சுஜா அப்படியே அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க நம்மளுக்கு எதுக்க வந்த பஸ்ஸில் அப்படியே குறுக்கால விழுந்து இறந்தும் போயிடுறாங்க. இங்கே அப்படியே மம்முட்டி சொல்லிட்டு அழுகிறாரு. மொத்த டீமும் அப்படியே கேட்டுட்டு அழுகுது. என்ன ஒரு ரொமான்டிக்கான லவ் இல்லை சார், மறுநாள்லேருந்து நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எனக்கு முன்னாடியே செத்துறணும்னு சொல்லிட்டு அவள் அங்கே பஸ்ஸில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். ஆனால் அவள் உயிரை எனக்கு கொடுத்த மாதிரி நான் கரெக்டாக அன்னைக்கு தான் சார் கை காலெலாம் அசைவு வந்து உயிர் வந்துச்சு. அவள் செத்து போயிட்டா அப்படிங்கிறத கூட எனக்கு தெரியலை. எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாளில் என்னை பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் அம்மாவை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நான் யார் அப்படிங்கிறது தெரியாமையே என் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கை மாறின அந்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா ரீசண்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு டிவி ஷோவில் நம்ம கிருஷ்ணதாஸை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒரு அருமையான பாடகர் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரியில் நடந்த ஒரு மிஸ்டேக்னால இப்படி இவரோட குரலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழசு பாடின வீடியோ உங்களுக்காகன்னு சொல்லி காமிச்சா, பழசில் இருக்க அவரோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் தான் நேராக போய் நம்ம கிருஷ்ணதாஸை பார்க்குறாரு. நடந்த விஷயம் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துட்டதுனால கிருஷ்ணதாஸை துணைக்கு சேர்த்துட்டு இவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக இந்த 3 வருஷமாக ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க. நம்ம ஆசிலர் சொல்கிறாரு, ஜேவியரை கொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் உண்மை தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணதாஸை வாண்டடாகவே நீங்கள் சரண்டராக வச்சுருக்கீங்க, உண்மைதானே? ஆமாம் ஆசிலர், பிடிச்சவங்களையும் பிடிச்ச விஷயத்தையும் வாழ்க்கையில் இழந்துட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதோட வழி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆசிலர் அப்படின்னா அவர் அப்படியே ஃபேமிலியை நினச்சி கண்ணு கலங்குறாரு. எங்களுக்கு நடந்த எல்லாத்துக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. எங்களால் போலீஸ்கிட்ட அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியாது. அதுக்காக தான் இப்படி செஞ்சோம். இப்போ அவங்க எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைனா எங்களுக்கு கடைசியாக ஒரு ஆசை, நான் வந்து அந்த ஜேவியரை பார்த்து பேசணும் அப்படின்னு கேட்டால் அங்கே ஜேவியர் வராரு. பரவாயில்ல, அன்னைக்கு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நீ எந்த உயிருள்ள உடம்புலையுமே கையை வைக்கல, அதுக்கு பதிலாக ஃபாரன்சிக் சர்ஜன் ஆகி பெரிய ஃபேமஸான ஆளாக வேற ஆகிட்ட. இப்போ புக்கெல்லாம் எழுதியிருக்கியாமே. நான் பல மாதமாக கோமாவில் இருந்தபோது கூட நீங்கள்லாம் மனசாட்சியோட ஒரு தடவை கூட என்னை வந்து பார்க்கல. இதோ இந்த கிருஷ்ணதாஸை பற்றி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் மனசாட்சியோட ஒரு தடவை கூட கேட்கல அப்படின்னா நீ அன்னைக்கு குடிச்சிட்டு கார் ஓட்டதுனால உன்னோட சேர்ந்து நாங்களும் தானே பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம ஜேவியர் சொன்னா, ஜேவி இப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் இருக்காத, நீ எங்களுக்கு பண்ண பாவத்துக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீருனா குட் லக் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு கிளம்பி போகும்போது அங்கே நிற்கிற ஆசிலர்கிட்ட தேங்க்யூ ஃபார் சேவிங் மை லைஃப் அப்படின்னு சொன்னால் ஆசிலர் சொல்கிறாரு, டாக்டர் நீங்கள் சாக வேண்டியவர் தான், சாரி இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிலர் அங்கேருந்து விலகி போயிடுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே புக்கு ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் நம்ம ஜேவியர் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இங்கே இவ்வளோ இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா கடவுளோட துணை எனக்கு இருக்குது, அந்த கில்லரால் என் கையில் ஒரு சின்ன கோடு மட்டும்தான் போட முடிஞ்சுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா நம்ம ஆசிலரும் அங்கே இருக்கார். கரெக்டாக நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் ஆசிலருக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் கேட்டிங்க இல்லையா அந்த சர்ஜிக்கல் மார்க் ப்ளூ கலர் இங்க், அதை பற்றி செக் பண்ண சொல்லி நான் ஹைதராபாத் அனுப்பி செக் பண்ணால் அது ப்ளூ மெத்தலின், அதோட ஆகர் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பாக்டீரியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுறது. அதனால் என்ன ஆகும்னு கேட்டால் அந்த பாக்டீரியா உடம்புல கலந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் அதோட சிம்டம்ஸே வெளியே தெரியும். அதிலிருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும். உள்ளே இருக்க லங்ஸ் எல்லாமே உடனே வேலை செய்யாமல் போய் அவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. அதை தடுக்கவே முடியாதுன்னா இங்கே மைக்கில் பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஜேவியர் அப்படியே இருமல் வந்து கீழே விழுந்துடுறாரு. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. அடுத்து இங்கே காமிக்கிறாங்க மீதி இருக்க நம்ம செல்வராஜ், நம்ம லாட்ரி ராகவன் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாக சாகிற மாதிரி, நம்ம ஆசிலர் அப்படியே நிம்மதியாக தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஆசிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் தான் ஒய்ஃபையும் மகளையும் கொன்ன கில்லருக்கு சாப்பாடு வாங்கிட்டு இங்கே வராரு. வரும்போது நம்ம அலெக்சாண்டரையும் கிருஷ்ணதாஸையும் பார்த்தா, நான் உங்கள்கிட்ட சொன்னது பாதி கதை தான் ஆசிலர்,
நான் சேவியரோட பொண்ணு அமெரிக்காலேருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் கிருஷ்ணதாஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருந்தா அவனும் சேவியரோட பொண்ணு கொள்றதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பான். அப்படி இருந்தும் நான் இதை ஏன் இப்போ செஞ்சேன்னா உங்களுக்காக தான் ஆஸ்லர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல மனுஷன். நீங்கள் இது எல்லாத்தையும் விட்டு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் உள்ளே வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவையும் பண்ணேன். நம்ம 2 பேரும் சந்திக்க வேண்டியவங்க தான். இனிமேல் அடிக்கடி சந்திச்சிட்டே இருப்போம் ஆஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென்ட்ரல் ஜெயிலில் உள்ளே நடந்து போகிறாரு. போகிறப்பயே போன் ரெசிடியூ ஆஸ்லர், போன் ரெசிடியூ அப்படின்னு கத்தி சொல்லிகிட்டே போனால் இவர் ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கறி வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. நம்மளுக்கு வேறு லெவல் ட்விஸ்ட்டு இங்கே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கில்லருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எதுக்க உட்காந்துருக்காரு அவர். சார் நீங்கள் காலையில் வந்துட்டு திரும்பி போயிட்டீங்கன்னொன்னே இனிமேல் நீங்கள் பார்க்க வரமாட்டீங்களோ, நீங்கள் சார் ரொம்ப பிஸியில் அப்படின்னு நினச்சேன் சார். இருந்தாலும் டின்னர் ரொம்ப நல்லா இருக்குது சார். நீங்கள் கேஸில் பார்த்தீங்களா 2 பேர், அவங்க 2 பேரை நான் பார்த்தேன் சார். பேசலான்னு சொல்லி நினச்சேன், அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வழக்கம் போல் நம்ம ஆஸ்லர் கேட்குறாரு, என் ஒய்ஃபையும் பொண்ணையும் எங்கே அப்படின்னு. சார் நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி நினச்சேன் சார். நான் தான் சொன்னேன்ல சார், அன்றைக்கி ஃபுல் போதையில் இருந்ததுனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியலேன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டியும் பொண்ணையும் எங்கே புதைச்சேன்னு நான் கேட்கல, அவங்க 2 பேரும் எங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா அப்படியே அந்த கில்லரோட எக்ஸ்ப்ரெஷன் மாறுது. எப்படி பார்த்தாலும் நீ அவங்களோட ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ்ஸு அந்த கத்தியை வச்சு பார்த்தேன்னா டிஎன்ஏ ஃபுல்லாக மேட்ச் ஆனதுனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க செக் பண்ணாமல் விட்ட ஒரு முக்கியமான விஷயம் போன் ரெசிடியோ. எப்படிப்பட்ட வாஷ் பண்ணியிருந்தாலும் சரி, கத்தியால் எலும்பை வெட்டியிருந்தா அந்த போன் ரெசிடியோங்கிறது கண்டிப்பாக கத்தியில் இருந்திருக்கும். அதை இப்போ நான் ரீசெக் பண்ணினேன். அதில் ஒரு துளி கூட போன் ரெசிடியூ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கத்தியால் என் பொண்டாட்டி பிள்ளைய வெட்டி கொல்லன. இப்போ சொல்லு, என் பொண்டாட்டியும் பிள்ளையும் எங்கே இருக்காங்க? இதை நீ பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? உண்மையை சொல்லுனா அது வரைக்கும் அமைதி அப்பாவி மாதிரி இருந்த அந்த கில்லரு அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு சிரிக்கிறான். கடைசியாக நீ கண்டுபிடிச்சிட்ட. இந்த நாளுக்காக எத்தனை வருஷம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லை? நீ தான் பெரிய இன்வெஸ்டிகேட்டராச்சே, போய் கண்டுபிடிடா பார்ப்போம் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு வேற லெவல் பிஜிஎம் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் இருக்க எல்லா சீனையும் விட கிளைமேக்ஸையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.